டெவலப்மெண்ட்னா என்னங்க? ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை வச்சு நம்ம மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சா அது பேர் டெவலப்மெண்ட். அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை வேரோடு அழிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம எவ்வளோதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் அதுக்கு டெவலப்மெண்ட்டே கிடையாதுங்க. பொதுவாக ஒரு நாட்டில் காடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 33% வந்து ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்கு? வெறும் 21%. பேலன்ஸ் இருக்கிற 12% நம்மளோட டெவலப்மெண்ட் தாங்க. இது உண்மையிலே டெவலப்மெண்ட் தானா? பொதுவாக காடுகளில் வந்து அதோட வளர்ச்சிக்கு அங்கே இருக்கிற விலங்குகளும் பறவைகளுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையுதுங்க. அதுலேயும் குறிப்பாக அங்கே இருக்கிற யானைகள். ஸோ ஸோ யானைகள் வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு மிருகம்ன்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்பேற்பட்ட யானைகள் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 25-30 கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து பயணிக்கும். அப்படி அது போகும் வழியில் வந்து அது சாப்பிடக்கூடிய செடிகள் கொடிகள், அது சாப்பிடக்கூடிய பழங்கள், இதெல்லாம் சாப்பிட்டு அது போடுற சாணத்தில் தாங்க ஒரு காடே உருவாகுது. உங்களால் நம்ப முடியுதா? அப்படி விலங்குகளும் பறவைகளும் கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த காடை தான் இன்னைக்கு நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம்? அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களோ பறவைகளோ கேள்வி கேட்க முடியாத காரணத்தினாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லைன்ற அர்த்தம் இல்லைங்க. குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் தனக்கு ஒரு குழந்தை அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருக்குமே. அப்படி எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. ஸோ இந்த குழந்தை பிறந்ததை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி என்னோட குழந்தை பிறந்ததை வந்து நான் இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக சொல்லணும் அப்படின்னு நினச்ச விஷயந்தான் வந்து இந்த மரம் நடுதல். ஸோ இதோட கான்செப்ட் நான் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து ஒரு லைக் என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு 9th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இருந்தே நான் அந்த விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், யாரும் பெருசாக பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும், அதே நேரத்தில் அது வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும், ஒரு வெட்டி செலவாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிருந்தேன். அப்படி நான் யோசிக்கும் போது வந்து சும்மா நெட்டில் சர்ஃப் பண்ணி பார்க்கும்போது லைக் மனிதர்கள் வந்து அதிகமாக வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறதும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது வந்து மரங்கள்ன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த மரங்கள் தான் இப்போ இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மரம் இல்லாமல் ஒரு மனுஷனால வாழ முடியாது, ஆனால் மனுஷன் இல்லாமல் ஒரு மரம் வாழுங்க. ஸோ அப்படிப்பட்ட மரத்தோட என் குழந்தையும் இன்னும் இயற்கையான எழில்மிக சூழ்நிலை வளரணும்னு ஆசைப்பட்டுனா இந்த கான்செப்ட், அதாவது ஒரு மரம் 2 மரம் இல்லைங்க. என்னுடைய குழந்தை பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 2035 அது வரும். ஸோ 2035 மரங்கள் வந்து நடலாம். ஸோ இந்த 2035 மரம் கூட என்னோட குழந்தையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது அது எனக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் இந்த ஒரு முயற்சியை எடுத்தேன். 2035 மரங்கள் சொல்லும் போது எனக்கே அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய நம்பர். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து நான் பிளான் பண்ண போறேன் ஒரு சிங்கிள் ஆள் அப்படின்ற போது மனசுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம்.
அண்ணன் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, 2035 மரத்தை நம்ம நட்டு உருவாக்க போறோம் அப்படின்றாங்க. எனக்கு எடுத்தோடனே பிரமிப்பா தான் இருந்துச்சு. என்னைக்கு 2035 மரத்தை வந்து இது பண்ண போறோம்? பட் அதை வந்து ரியாலிட்டியாக ஆன் பேப்பரில் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கும் போதே வந்து ஒரு ஏகப்பட்ட கேள்விகள். அதாவது இந்த 2035 மரங்களை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வாங்க முடியும், வாங்கினாலும் அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட், அது ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரணுமே, அதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு சிங்கிள் ஹேண்டடாக பண்ண முடியாது. எல்லாமே நம்ம யோசிக்கும் போது ஈஸியாக இருக்குது, பட் அதை நம்ம நடைமுறையில் கொண்டு வரும்போது இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள். ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகள் அதில் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம பாதுகாக்கணும். இப்போ நம்ம வாங்கி வச்சுட்டா கூட அடுத்து இந்த 2035 மரங்கள் நம்ம யார்கிட்ட கொடுத்து நட சொல்கிறது, அவ்வளோ இடம் எங்கே இருக்குது நமக்கு, இந்த மாதிரி 1008 கேள்விகள் குழப்பங்கள் வரும்போது ஒரு இடத்துல நான் லிட்டரலாக டவுன் ஆகிட்டேன். பேசாமல் இந்த ஆசையை நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பிடிவாதம், இதை நம்ம எப்படியாச்சும் செஞ்சே ஆகணுன்ற ஒரு பிடிவாதம் இருந்துச்சுங்க. அந்த பிடிவாதம் ப்ளஸ் பையன் பிறந்த தேதி June 5 என்விரான்மெண்டல் டே, அது வந்து என்னை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுச்சு, இன்னொரு விஷயத்துக்கு தூண்டுச்சு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சீட் பால்ஸ். ஸோ இந்த சீட் பால்ஸை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இது ஆரிஜின் ஆச்சு. ஸோ இந்த சீட் பாலோட விஷயன்றதை பார்த்தீங்கன்னா மண், உரம் மற்றும் விதை, இது மூணோட கலவை தான் அந்த சீட் பால். இந்த சீட் பாலுக்கு இப்போ நான் சொன்ன எந்த ஒரு பராமரிப்போ இடமோ எதுவுமே தேவை கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ குப்பைகளை தூக்கி ரோட்டில் எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கோம், குப்பை தொட்டியில் போடாமல். பட் இதை நீங்கள் ஒரு சாதாரண சதுப்பு நிலத்தில் போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எப்போ வருதோ அப்போ இதுவே வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நெட்டில் நான் படிச்சுக்கிறேன். அப்போது சீட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், seedballs.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த ஐடியாலஜியில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் ஒரு 6 டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து மிக்சடாக சீட் பால்ஸாக வாங்கியிருந்தேன். ஸோ இந்த சீட் பால்ஸை வந்து நான் அவங்க மூலிமா வாங்கி நான் இதை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி நான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு மேலூர் இருக்கக்கூடிய ஸ்கூல், அந்த ஸ்கூல் கூட சேர்ந்து நாங்கள் இந்த விஷயத்தை வந்து பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில குறைந்தது ஒரு 6 மரங்களாச்சும் நட்டுருக்கணும் கண்டிப்பா. அதுல பாத்தீங்கன்னா 2 பலன் தரக்கூடிய மரங்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறாங்கல்ல, இருக்க சில இடத்துல செய்யத்தானே செய்கிறாங்க. இந்த மாசமா இருக்க பிள்ளைக்கு வளகா போட்டாலே எங்கள் ஊரில் நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய ட்ரீஸ் நிறைய வரணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம நிறைய வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன்லேருந்து நிறைய